வீட்ல இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து நல்லா பின்னி டைட்டா பின்னி மடக்கி போட்டுப்போம். என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? கடையில் வாங்கி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எதுவும் பெருசாக ஹேருக்குலாம் மெனக்கெட்டுலாம் எதுவும் பண்ணது கிடையாது. நாங்கள் அப்படியே கடையில் வைக்கிறத வாங்கி அப்படியே தான் போட்டு வச்சுருக்கோம். ஹேருக்கு மாஸ்க் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஹேர் பேக் போடுவேன். என்ன ஹேர் பேக்? கத்தாழை தான். கத்தாழை தான் பெஸ்ட்டு ஹேருக்கு. அது வந்து போட்ட உடனே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப சில்கியாக இருக்கும், நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். அது நல்லா இருக்கும். கத்தாழை எப்படி போடுவீங்க? கத்தாழை வந்து நம்ம பறித்து அதை கீழேயும் மேலேயும் வெட்டிட்டு சைடில் வெட்டிட்டு தண்ணியில் ஊற போனோம். நைட்டு ஊற போனோம். எக் ஒயிட் மட்டும் எடுத்து நல்லெண்ணெயில் கலந்து அதையும் அப்ளை பண்ணிப்பேன். எண்ணெய் வச்சு குடிப்பேன். இது எப்படி வீக்லி எத்தனை டைம் பண்ணுவீங்க? வீக்கில் இல்லை, மாதத்துக்கு ஒரு 2 இல்லை ஒன்ஸ் அப்படி பண்ணுறது. ஓகே. ரொம்ப நானே மெதிச்சு விடுறது. பக்கத்தில் நீங்களே மெரிச்சு விடுவீங்க? எது வெளியே போயிட்டு வந்தா காலை எதுக்கு கால் மெதி இதே மெரிச்சிட்டு அப்படியே போயிடு. ஒரு பக்கத்துல இருந்து மெதிச்சிடுவாங்க. அதனால ஹேர் கட் பண்ணிட்டேன். இப்போ முடி நீட்டாக வச்சிருந்தோன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப டவுட்டாக பார்க்குறோம். என்ன பண்ணுவாங்க, வெடிக்குன்னு பிடிச்சி நம்மளை சொல்லாமலே முடி பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்படின்னு பார்த்தா இழுப்பாங்க. இல்லை ஒரிஜினல் தான் அப்படின்னு. இல்லை சும்மா தான் இழுத்து பார்த்தேன். கத்தாழையும் வெந்தயம் இந்த தயிர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹோம் ரெமெடி அதை வச்சு தான் இது பண்ணேன். கத்தாழை போட்டாலே க்ளீனாக ஆகிடும். நல்லா சீக்கிரமாக தூங்குறது, அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் ஹேர் க்ரோத் ஆகும். வெல்கம் பேக் டு ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் கடலூர் சத்யா கிட்டே இருந்து அவங்களோட நியானான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம். அதில் சொல்லியிருந்தாங்க, நான் ஹேர் கேர் அண்ட் டிப்ஸு சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் அவங்ககிட்ட அந்த ஹேர் கேர் அண்ட் டிப்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹை சத்யா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து நியானான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஹேர் கேர் டிப்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணுறீங்களா? என்ன கொஸ்டின் அப்படின்னா, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? நான் ஷாம்பு கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். எல்லாரும் ஷாம்பு கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஹெட் அண்ட் ஷோல்டரு, கிளினிக் ப்ளஸ்ஸு, பேண்டின் எது கிடைச்சாலும் ஓகே தான். எது கிடைச்சாலும் ஓகே தான். அம்மா 2 ரூபா கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு பேண்டினோ கிளினிக் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டு குளிக்க வேண்டியதான். ஏன் உங்களுக்கு இதுவாகாதா, டேமேஜ் ஆகாதா ஒரு வாட்டி ஷாம்பு மாற்றும் போது? ஷாம்பு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணேன். இதே மாதிரி கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணேன். அது ஹேர் ஃபால் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தன்னாலே அது வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஸ்டார்டிங்லாம் ரொம்ப ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப திக்காக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சு. ஆனால் லென்த்து நல்லா நீட்டாக வளர்ந்துடுச்சு கால் வரைக்கும். எனக்கு ஒன்றும் ஷாம்புலாம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் நம்ம நல்லா எண்ணெய் தடவி பின்னி வெளியில் வரும்போது தான் இந்த மாதிரி தலைலாம் குளிச்சுட்டு வெளியே வருது. வீட்டில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து நல்லா பின்னி டைட்டாக பின்னி மடக்கி போட்டுப்போம். என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? கடையில் வாங்கி தான். எல்லாரும் கடையில் தான் எல்லாரும் இல்லை, எல்லாம் சொல்லுவாங்க. என்ன ஆயில்? லைக் செக் எண்ணெயா? செக் எண்ணெய்லாம் கிடையாது, பாக்கெட் தான். பாக்கெட் தான். என்ன பிராண்டு? விவிடி, பேராஷூட், அந்த மாதிரி பேக் பண்ண எண்ணெய் தான். நாங்கள் எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எதுவும் பெருசாக ஹேருக்குலாம் மெனக்கெட்டுலாம் எதுவும் பண்ணது கிடையாது. நாங்கள் அப்படியே கடையில் வைக்கிறத வாங்கி அப்படியே தான் போட்டு வச்சுருக்கோம். ஹேருக்கு மாஸ்க் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஹேர் பேக் போடுவேன். என்ன ஹேர் பேக்? கத்தாழை தான். கத்தாழை மருதாணி அதுதான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹேர் ரொம்ப சில்கியாக இருக்கும். கத்தாழை தான் பெஸ்ட்டு ஹேருக்கு. அது வந்து போட்ட உடனே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப சில்கியாக இருக்கும், நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். அது நல்லா இருக்கும். கத்தாழை எப்படி போடுவீங்க? கத்தாழை வந்து நம்ம பறித்து அதை கீழேயும் மேலேயும் வெட்டிட்டு சைடில் வெட்டிட்டு தண்ணியில் ஊற போனோம். நைட்டு ஊற போனோம். ஏன்னா அதில் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி இது மாதிரி வரும். அது வந்து அப்படியே உடனே இது பண்ணி போட்டோம்னா தலைலாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது நல்லா வடியணும். வடிஞ்சதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க தோல் செதுக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லுக்கெலாம் அதை மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அதில் நான் மருதாணி பறித்து போட்டு அரைச்சி அப்படியே ஹேர் பேக் போட்டுப்பேன். ஓகே. அப்புறம் எக் ஒயிட் அது வந்து அப்போ பண்ணது, இப்போ பண்ணலை. எக் ஒயிட் மட்டும் எடுத்து நல்லெண்ணெயில் கலந்து அதையும் அப்ளை பண்ணிப்பேன். எண்ணெய் வச்சு குடிப்பேன். இது எப்படி வீக்லி எத்தனை டைம் பண்ணுவீங்க? வீக்கில் இல்லை, மாதத்துக்கு ஒரு 2 இல்லை ஒன்ஸ் அப்படி பண்ணுறது. ஓகே. வீக்லி எத்தனை டைம் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக வந்து தலையில் வந்து ரொம்பவும் அழுக்கு சேரவும் கூடாது, ரொம்ப அடிக்கடி தலையில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கக்கூடாது. நான் மோஸ்ட் ஆஃப் வந்து தலை அவ்வளோ குளிக்க மாட்டேன். ஒரு வாரம் ஒரு 8 நாள் 9 நாள் அந்த மாதிரி கழிச்சு தான் தலை குளிப்பேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஆயில் பாத் எடுப்பாங்களா? ஆயில் பாத் அது கண்டிப்பாக பண்ணுவேன் நான். அந்த ஆயில் பாத் எடுக்கும்போது என்ன மாதிரி அப்பவும் வந்து இதே பேண்டின் ஷாம்பு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஷீக்காய்? ஏன்னா எண்ணெய் வந்து ஷாம்புக்கு அவ்வளோ விடாதுன்னு சொல்லுவாங்க. மேலெலாம் ஒட்டிக்கிட்டு கசகசன்னு இருக்கும். அதனால் வந்து நம்ம ஆயில் பாத் பண்ணால் கண்டிப்பாக ஷீக்காய் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ ஷீக்காய் வந்து நீங்கள் ஹோம்மேட் ஏதாவது ட்ரை பண்ணி? நான் தான் சொன்னேன், எதுவுமே ஹோம்மேட்லாம் கிடையாது. எல்லாம் கடையில் ரெடிமேடாக வாங்கி அப்படியே வளர்ந்து வச்சுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, சூப்பர். இன்டேக் என்ன மாதிரி எடுப்பீங்க? ஃபுட்டுலாம் எனக்கு தெரியல. நான் அப்படியே எல்லாமே சாப்பிடுவேன். எல்லாமே மீன்ஸ் எல்லாமேனா
ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவேன், ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ப்ரோட்டீனு அந்த மாதிரி ஹேருக்கு அது மாதிரிலாம் எதுவும் பார்த்தெல்லாம் எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது இது வரைக்கும். கத்தாழை வந்து நீங்கள் இன்டேக்காக எடுத்துருக்கீங்களா? கத்தாழை வந்து உள்ளே வந்து அலசிட்டு சாப்பிடும். அது வந்து ரொம்ப அது வந்து எப்படி உச்சி முதல் பாதம் வரை சொல்லுவாங்களா, கத்தாழைனா வந்து அவ்வளோ பெனிஃபிட்னு. அது சீரியஸாகவே நம்ம வந்து பார்க்கலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். தலைக்கும் சரி நம்ம உள்ளே இது பண்ணாலும் சரி, உள்ளே வந்தாலும் நம்ம முள்ளுங்கன்னா வயிற்றெல்லாம் க்ளீன் பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கணுவாங்க. அது ஜூஸ் வந்து ரொம்ப உடம்பு குளிர்ச்சிக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து ஏர் ஃபால் ஆகிறதுக்கு காரணமே நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்கிறதுனால தான் ஏர் ஃபால் அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிக்கடி ஆயில் பாத் பண்ணணும். நல்ல குளிர்ச்சியான பொருள் அதை இயற்கையாக கிடைக்கிறதெல்லாம் நல்லா சாப்பிடணும். ஓகே, அப்போ கத்தாழை வந்து உங்களுக்கு ஹீட் பாடியோட டெம்பரேச்சர் கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். என்ன மாதிரி கோம்பு யூஸ் பண்ணுவீங்க? உடைக்கிறதுக்கு பெரிய பெரிய பல்லு வச்சு, நார்மலாக வாடுறதுக்கு வந்து சின்ன சின்ன பல்லு வச்சு. ஓகே, வீட்டில் இருக்கும்போது இந்த கொண்டை அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு? கொண்டெல்லாம் போடுவேன், ஆனால் ரொம்ப நேரம் போட்டுருக்க முடியாது, கழுத்து வலி எடுத்துக்கும். நல்லா எண்ணெய் வச்சு நல்லா வெயிட் தாங்க முடியாது, கழுத்து வலிக்கும். அதனால எண்ணெய் வச்சு பின்னி மடக்கி போட்டுப்போம். ஓகே, சரி. ஸோ இதோட ஹேர் க்ரோத் உங்களுக்கு எப்போ வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆரம்பிச்சது? எனக்கு ஒரு 14 வயசுக்கு மேலே தான். ஏன்னா நான் அது முடியலாம் குட்டியாக தான் முடி வெட்டிட்டு இருப்பேன். இங்கெல்லாம் வெட்டிச்சுன்னு தான் இருக்கும். எனக்கே வந்து மற்றவங்களாம் ஹேர் நீட்டாக இருக்குது, முடி லாங்காக சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எனக்கு முடி கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். நான் நிறைய முடி வச்சுங்களை பார்த்து நான் எங்குவேன். இந்த இடு முடிலாம் வச்சு பின்னிக்கிறது பார்க்குறது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் எனக்கு வளர்ந்துருச்சு, ஸ்கூல் டேஸில் நல்லா வளர்ந்துருச்சு. சத்யா, நீங்கள் சொன்ன டிப்ஸ்லாம் ஓகே. ஸோ இப்போ அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளமாக வளர்ந்துருக்கு, மெஷர் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன், 5 அடி இருக்கும். என்னை விட லாங்காக தாண்டி தரையில் பெறல்ற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹேர் கட் பண்ணேன். ரொம்ப நானே மிதிச்சு விடுறது, பக்கத்துல நீங்களே மிதிச்சு விடுவீங்க. வெளியே போயிட்டு வந்தா காலை எதுக்கு கால் மீதி மிதிச்சுட்டு அப்படியே போயிடு, ஒரு பக்கத்துல இருந்து மிதிச்சிடுவாங்க. அதனால ஹேர் கட் பண்ணிட்டேன். பக்கத்துல மிதிக்கும் போது உங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? ஐயோ விட்டுருங்க, வலிக்குது. இந்த கலகலப்பில் சொல்லுவாங்களே, ஊர்ல வீடு இடிக்கணும்னா ஜேசிபிலாம் கூட்டிட்டு போக மாட்டோம், மோர் பொண்ணு தலையை பிடிச்சா அந்த மாதிரி அதை பண்ணியிருக்காங்களா? சண்டை வீட்டிலலாம் சண்டை வந்தால் தம்பிலாம் பிடிச்சி முடி இழுத்துடுவாங்க, முடி இழுத்துருவாங்க. அது மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்து நம்ம முடி நீட்டாக வச்சுருந்தோன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப டவுட்டாக பார்க்குறோன்னா பண்ணுவாங்க, வெடுக்குன்னு பிடிச்சி நம்மளை சொல்லாமலே முடி பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்படின்னு பார்த்தா இழுப்பாங்க, இல்லை ஒரிஜினல் தான் அப்படின்னு, இல்லை சும்மா தான் இழுத்து பார்த்தேன், சும்மா இழுத்து பார்த்தியா, அந்த மாதிரி இழுத்து விட்டுருவாங்க. ரைட்டு. ஸோ அந்த மாதிரி இழுத்து விடும் போது நீங்கள் அப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, நான் கட் பண்ணிடலாம் இந்த ஹேரை, இதுக்கு தேவையில்லை? இல்லை, கட் பண்ணலாம்லாம் இது வரைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது. இது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பார்லர் எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா உங்க ஹேர் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு? இல்லை, அதெல்லாம் ஹேருக்குன்னு பார்லர்லாம் போனது கிடையாது. ஹேர் வந்து நானே கத்திரிக்கோள் வச்சு வெட்டிப்பேன். கீழே மட்டும் தானே வெட்ட போகிறேன், லாங்காக வளர்ந்துச்சுன்னா அதனால் கீழே நானே வெட்டிப்பேன். ஓகே, இப்போது இதுக்கப்புறம் வர அப்கமிங் இயர்ஸில் உங்களுக்கு எப்போவாச்சும் நான் பாப் கட் பண்ணணும் இல்லை சின்னதாக கட் பண்ணிக்கணுன்ற ஆசை ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது நல்லா இருக்கு, இது யூனிக்காக இருக்குல்ல, அது நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு, நானே பண்ணியிருக்கேன். சத்யா, இப்போ ஸ்கூல் டேஸ் சொன்னீங்களே, உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து லாங் ஹேரை வந்து பார்த்தா ஏங்குவேன் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த பர்சன்ஸ்லாம் இப்போ மீட் பண்ணி முடி கேட்டுருங்களா, ஏன்னா இவ்வளோ லென்த்தாக வளர்த்துட்டேன்? நிறைய பேர் கேட்டாங்க, என்ன திடீர்னு எப்படி இவ்வளோ முடி வளர்ந்துச்சு, என்னென்ன போகிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு அது ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சரே தெரியாது. நான் எதுவும் போல எப்பயும் கடையிலே பண்ணுவேன், கடையிலே வாங்கி, அதே தான் கடையிலே அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட இருக்கவங்களாம் இப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அதே மாதிரி முடி வச்சிருக்கீங்களா, இல்லை வெட்டிட்டீங்களா, வெட்டாத, அது அழகாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் எல்லாம் தான் சொல்லுவாங்க, அது அழகாக இருக்குது, ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் அழகாக இருக்குது வச்சுக்கோ, லாங்காக இருக்குது நல்லா இருக்குது, யாருக்கும் இல்லை வச்சுக்கோ அப்படின்னுவாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், பெருமையாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அந்த பெருமைக்கு நீங்கள் ஏன் வேறு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுக்கறதுக்கு நீங்கள் முன் வரலாம்ல? ஆக்சுவலாக இது வந்து எல்லாருமே தானே சொல்கிறாங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தளவுக்கு அது வந்து ரொம்ப தப்பு. அது பண்ணுங்க இது பண்ணுங்க, ஏன்னா ஹேரு அவங்க பாடிலாம் வந்து அவங்க ஜீனை பொறுத்து இருக்குது. இது பண்ணாதான் வளரும், மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இது போட்டால் வளரும் அது போட்டால் வளருன்றதெல்லாம் ஃபேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சத்யா, நீங்கள் வந்து நான் கடையில் போயிட்டு அந்த ஷாம்பு வாங்கிடுவேன், எனக்கு அந்த எப்போ என்ன தோணுதோ என் முடிக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கிட்டு ஷாம்பு தலையை போட்டு குளிச்சிடுன்றீங்களா? அந்த மாதிரி குளிக்கும் போது டேண்ட்ரஃப் வந்தது இல்லையா உங்களுக்கு? டேண்ட்ரஃப் வந்திருக்கு. டேண்ட்ரஃப் வந்து அது நம்ம வந்து சுத்தமாக முடியெல்லாம் வச்சுட்டா ஒன்றும் வராது, அது அழுக்கு சேர்ந்து வேர்த்து அது மாதிரி இருந்தால் தான் வரும். எனக்கு டேண்ட்ரஃப் இருந்தது கத்தாழையும் வெந்தயம் இந்த தயிர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹோம் ரெமெடி அதை வச்சு தான் இது பண்ணேன். கத்தாழை போட்டாலே க்ளீனாக ஆகிடும், ஏன்னா அதுலேயே இதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்கள் ஹேருக்கு என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போது இருக்கிற ஹேர் வந்து நான் இன்னும் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், இல்லை வளர்த்த ஹேர் வந்து மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க?
அடிக்கடி ஃபஸ்ட்டு தலையில் தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றிட்டே இருக்காதீங்க, எண்ணெய் வைங்க தலையில் எண்ணெய் வச்சு குளிங்க, ஷீக்காலாம் போட்டு குளிங்க. முடி ரொம்ப லூஸ் ஏர்லேயே வச்சுட்டு இருக்காதீங்க. உடம்பு ரொம்ப ஹீட் ஆனாலே முடி ரொம்ப கொட்டும். நல்லா சீக்கிரமாக தூங்குறது, அப்புறம் அந்த மன அழுத்தம்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் ஹேர் க்ரோத் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்கெல்லாம் ஜாலியாக அப்படியே நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து வெளியில் போகிற எஃபெக்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ப்ரோட்டீன் அந்த மாதிரி இருக்கிறத கூட எடுத்துக்கணும், நல்லா சாப்பிட்ணும், சாப்பிட்டாலும் முடி வளரும். தேங்க்யூ ஸோ மச் சத்யா. ஸோ ரொம்ப ஜோவியலாக வந்து உங்களோட ஹேர் மெயின்டெனன்ஸை பற்றி சொன்னீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவே அவங்களோட லைஃப்பை வந்து கேரி அவுட் பண்ணி நல்லா தூங்கி கரெக்டாக என்ன ஆயில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள், என்ன ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள், கத்தாழையை மறக்காமல் சாப்பிட்ருங்க. நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி தான், ஐயையோ குளுக்க மறந்துட்டேன் தாத்தா. ஸோ ரொம்ப தேங்க்யூ வியூவர்ஸ் எல்லாரும். இவங்க சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இவங்க சொன்னதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கலாமே அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கடலூருக்கே போயிட்டு மறுபடியும் சத்யா கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதே மாதிரி லாங் ஹேர்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் கேட்குறோம் டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ். சரிங்களா? அண்டில் தென் பை பாய், சைனிங் ஆஃப் விஜய் தர்ஷன் அண்ட் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.